சிவகுமார்ண்ணா. சிவகுமார். என்ன ஊர் நீங்கள்? மட்டப்பாறை. மட்டப்பாறை. இப்போ தேங்காய் இருக்கிறதுல வந்து மிஷின் வச்சு ஏறுறாங்க இல்லைங்களா? ஆமாம். இப்போ தேங்காய் இருக்கு தானே போகிறீங்க இப்போ? ஆமாம். இது என்ன மெத்தட் இது? இது வந்துட்டு நான் கேரளாவில் மரம் இருக்கு போனேன். கேரளாவில்? ஆமாம் ஆமாம். கேரளாவில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் மேலே. சரி. எப்படி பார்த்தாலும் ஒரு 30 அடி 40 அடிக்கு மேலே தான் அந்த கிளவு வரும். நம்ம ஏரியா பேர் கீழே வராது. இது சின்ன சின்ன கொட்டை மரம் மாதிரி. ஆமாம். அங்கே உள்ள மரத்துக்கு இது கொட்டை மரம் மாதிரி. ஆமாம் ஆமாம். அங்கே வந்துட்டு பாசம் இந்த வளவளப்பு எல்லாம் இவ்வளோ அளவு இருக்கும். ஆமாம். அது வந்துட்டு ரிஸ்க்கு, நம்ம கையில் ஏற முடியாது. அதுக்கு தான் இந்த பெல்ட்டு அதில் ஸ்பைக் மாரி கொடுத்துருக்காங்க. இந்த கைத்து வழியாக தான் இறங்கிக்கலாம். இதுக்கு அப்படியே இப்போ இந்த கேப்புக்கு வந்து மரத்தில் போகிறதுங்களா? இது மரத்தில் போகிறதுங்களா? அது கயிறு இருக்குங்கண்ணா. இது அருவாக்கிறதுக்கு ஸ்டாண்டு. இது அருவாவா? ஆமாம் ஆமாம். என்ன நீங்கள் மட்டும் அருவாங்கிறீங்க? இது எதுங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் மரத்தில் வந்து மேலே ஏற மாட்டீங்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நின்றுக்கிட்டே எடுத்துங்களா? ஆமாம் ஆமாம். இது உங்களுக்கு ஏறி காமிச்சாதான் புரியும். சரி. ஃபிட் பண்ணுறது மட்டும் பார்த்துங்க. இதுதான் அதோட ஸ்பைக். தனியாக எடுத்துக்கலாம். ஓ, அதாவது வந்து இந்த இருங்க வர ஒரு நிமிஷம். இந்த கூர்மையான பகுதியை போட்டு வந்து மரத்தை குத்திக்கும். ஆமாம் ஆமாம். இது நம்ம ஊரில் கிடையாது, கேரளா சைடில் மட்டும் இது. ஆமாம். அதான் நம்ம ஊர் சைடு வந்தீங்கன்னா மிஷின் வச்சுருக்காங்க. ஆமாம். இது அங்கே போக முடியாததுனால வீட்டு சூழ்நிலை. என்ன சொன்னேன், கேள்வி கேட்கலாம் சொன்னேன். இப்போ இதுக்கு வந்து ஷூ போட்டே தான் இருக்கணுமா? எதுக்கு? இது ஷூ போட்டால் தான் ஏற முடியும். ஷூ போட்டால் காடி இருக்குல்ல. ஓ, அந்த காடியில் வந்து இந்த லாக் நின்றோம். இந்த ஸ்டெப் வந்து ஒரு உட்காந்து. ஓகே ஓகே. நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கு. ஆமாங்க. இது மரம் இருக்கிறது தான் ஆக்சுவலி. இது வந்துட்டு இப்போ அந்த வேலைக்கு போக முடியாததுனால இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். போடுங்க போட அப்படி. இது லாக்கு. ஆமாம் ஆமாம். இது எப்படியா இருந்தாலும் வெளியில் வராது. ஆமாம் ஆமாம். இது வந்துட்டு இப்போ மரத்தை சுற்றி இப்படி எடுத்துக்கலாம். என்ன இதில் ஒரு மரம் இறக்கி காமிக்கிங்களா? காமிங்க பாப்பா. அந்த அறுபது ஷார்ப்பாக இருக்கணும் அந்த பிளேடு மாதிரி. இதுக்கு இந்த ஸ்டாண்டு. ஓ, கட்டி வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டு. ஆமாம் ஆமாம். கொஞ்சம் இது வந்து மிஷின் வைக்க வேண்டியது. ஃபாரினில் பார்க்குறீங்களா, மிஷினை மாட்ட வேண்டிய இடம். இது நீங்கள் தனியாக ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கிறீங்க? பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இது இப்போ நம்ம மரம் இருக்க போகிற பிறகு இதை எடுத்துருவோம், மிஷின் மாட்டிக்கிங்க. ஆமாம். அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த குத்து விழுவுது பாருங்க. அந்த பாருங்க, இந்த கிரிப்பிலே அந்த தம்பி ஏறி போயிட்டு அப்படியே நடந்து போகிற மாதிரி அழகாக அவர் மட்டும் போயிட்டு இருக்காரு. அந்த மட்டை இழுத்து விட்டுருங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த இபிஐயில் வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இபிஐயில் இப்போ எல்லாமே கம்மை ஏறுறதுக்கு அதே மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. பெல்ட் ரோப் போடுற அப்படியே லாக் பண்ணி அவ்வளோதான். அவ்வளோ அருமையாக ஏறி ஆமாம், அந்த குண்டு வந்து அப்படியே உள்ள அப்படியே மரத்துலேயே பதியுது. அழகாக ஏறி இறங்கி வந்துட்டாரு. அவ்வளோதான்.
இப்போ ஏறனது தெரியல, இறங்குனது தெரியல, அதுக்குள்ளே ஒரு மரம் ஏறி முடிச்சிட்டீங்க. இப்போ ஒரு மரத்துக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க? இப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது வந்துட்டு நம்ம ஒரு 2 வருஷமா அவ்வளோ. 2 வருஷம். இது வந்து பரம்பரையாவா இல்லை நீங்கள்? இல்லை நம்ம வந்து படிக்கலை, 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச தொழில் இது, நானாக கற்றுக்கிட்டு. சூப்பர். 2 வருஷம். மரத்துக்கு இப்போ எவ்வளோ வாங்குவீங்க? ஒரு 80லேருந்து 100 வரைக்கும். 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் அந்த மரத்தை க்ளீன் பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம். சரி, அவங்களுக்கு விருப்பப்பட்ட பேரையும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு. சரி, அப்படி உங்களை இந்த பகுதியில் வந்து தொடர்பு கொள்ளணும்னா உங்களை கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 63 63 83 83 08 08 49 49 06. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, தம்பி பேரை சொன்னேன், சிவகுமார் வந்து உங்களுடைய மரத்தில் வந்து தேங்காய் எடுத்து கொடுக்குறது, மட்டை சிறை எடுத்து கொடுப்பாங்க அப்படிவாங்க. கிளியராக செஞ்சு கொடுக்குறாரு. அப்படியே அருமையாக அந்த கயிறு கட்டி ஏறிக்கிட்டு அங்கே போட்டு நின்றுக்கிட்டு மரத்து மேலே நிற்கிற அந்த வேலையே கிடையாது. அப்படியே அவர் மட்டும் ஏதோ படிக்கட்டில் மாடி படிக்கட்டில் ஏறுற மாதிரி டக்கு தான் ஏறுறாரு. பெல்ட்டை போட்டு லாக் பண்ணுறாரு. ஷார்ப்பாக இருக்குது கத்தி ஷார்ப்பாக இருக்குது. உபயோகமாக உள்ளவங்க தேங்காய் இருக்கிற மாதிரியா இருந்தால் தம்பிக்கிட்ட அந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி விசாரிச்சிங்க. நன்றி. சின்ன பசங்க அவர் செய்கிற மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் படித்து முன்னேறணும். அவருக்கு வந்து தம்பி நல்லா வயசு பிள்ளையாக இருக்கிற அப்படியே படிக்கலை அப்படிங்கிறதால, படிக்கலைல்ல ஓரளவுக்கு படிச்சிருக்கிறாரு. அவருக்கு இந்த தொழிலில் ஒரு ஆர்வம். இந்த தொழிலில் மென்மேன் வளர நம்ம அரசியல் சார்பாக வாழ்த்துக்கள்.